சென்னையில் வெள்ள பாதிப்புக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட குழுவானது தற்போது அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது 86 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் சென்னையில் வெள்ள பாதிப்புகளை தடுக்க திருப்புகழ் தலைமையிலான ஒரு குழு அமைத்தார். இந்த திருப்புகழ் தலைமையிலான குழுவானது சென்னையில் மழை பாதிப்பு தொடர்பாக தொடர்ந்து ஆய்வு செய்து அறிக்கை அளித்து வருகிறது. அதன்படி சென்னையில் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெருவெள்ளையானது ஏற்பட்டது. இந்த பெருவெள்ள பாதிப்பிலிருந்து சென்னையானது 2 நாட்களில் மீண்டதாக தமிழக அரசும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தன. ஆனாலும் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் 2 நாட்கள் தண்ணீர் இருந்த நிலையில் இது தொடர்பாக ஆய்வு செய்து திருப்புகழ் குழுவானது ஒரு அறிக்கை அளித்துள்ளது. அந்த அறிக்கையை திருப்புகழ் குழுவினர் இன்று தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். அதன்படி சென்னையில் எதனால் இந்த பெருவெள்ள பாதிப்பானது ஏற்பட்டது, புறநகர் பகுதிகளில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது, அவற்றை தடுக்க குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம் ஆகிய 3 வழித்தடங்களில் என்னென்னமான மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும், மழைநீர் வடிகால் பணி மற்றும் நீர்நிலைகள் அமைப்பது உள்ளிட்ட பேரிடர் மற்றும் இடர்தணிப்பு, அதாவது ஃப்ளட் மிட்டிகேஷன் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆகியவை தொடர்பாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்பாக 86 பக்க அறிக்கையை அளித்துள்ளனர். இந்த அறிக்கையின் அடிப்படையில், அதாவது இந்த அறிக்கையானது அடுத்து நகராட்சி நிர்வாகத்துறை ஆணையருக்கு சென்று அங்கிருந்து சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் அருகில் உள்ள சம்பந்தப்பட்ட நகராட்சி மற்றும் பகுதிகளுக்கு சென்று அதன்படி சென்னையில் வரும் காலங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் இல்லாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.